முழுவதும் இன்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. எங்கே போவது, என்ன செய்வார்கள், உலகம் நமக்கு எப்படியாய் நம்மை வழிநடத்தும்? அரசியல் தலைவர்களும் சரி, உலகத்தை ஆள்பவர்களும் சரி, பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் இன்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடவுளுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நானும் ஆண்டவருடைய வல்லமையான ஊழியத்திற்காய் 1997 வருடம் என்னை ஆண்டவர் இயேசு அழைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, ஊழியக்காரர்களே, கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் என்று தெரியாது, இந்த நாளா நாளையா என்று தெரியாது. கடவுளுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நீங்க நம்புறீங்களா இல்லையா தெரியாது. ஆனால் இன்று ஆண்டவர் இன்று வந்தாலும் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறோம் என்பது அல்ல, நம்முடைய ஆன்மா இயேசுவுக்கு நேராய் போகுமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு என்னை அழைத்தார். அதுவரையிலும் உலகத்திற்காய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பணம், பொருள், தேவை, உலக சார்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்த என்னை கடவுள் இயேசு அழைத்தார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய அழைப்பு உறுதியானது, நம்முடைய அழைப்பு எண்ணி முடியாதது, உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாது. இந்த அழைப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபித்து, நம்மையும் நம்முடைய ஆத்துமாவிற்காக ஜெபித்து, பரலோக ராஜ்யத்திற்கு தேவையான எல்லா ஆத்துமாக்களையும் சொந்தமாக்குவது நம்முடைய கடமை. வாய்ப்பு இருந்தாலும் இல்லை என்றாலும் சுவிசேஷம் அறிக்க வேண்டும். யோவான் சாணகன், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அறிவித்தது போல் நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே கண்களை மூடி நாம் ஜெபித்து